ராஜா தமிழ்மாறன் திரு சிபிஆர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவு கணிசமாகவே இருக்கிறது, சரியா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவர் பல விவி கிரியிலிருந்து பல பெயர்களை பட்டியலிட்டு கொண்டு வந்தார்ல, இது ஒவ்வொன்றும் வரலாறாக மாறக்கூடிய நிகழ்வுகள் இது, சரியா? இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் போட்டியிடுகிறார். அதுவும் இங்கே சமூக ரீதியாக அவர் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். யாரு? திரு சிபி ராதா. அதை ஒத்துக்க முடியாது. இல்ல நீங்க ஒத்துக்காதீங்க. அதே ஆள் ஒத்துக்க மாட்டீங்க. சமூக நீதிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்ல பாஸ். இல்ல மன்னிக்கலாம். நீங்க அப்படி சும்மா விளையாட்டு கூட சொல்லாதீங்க. இல்ல கிடையாது. இல்ல நான் சொல்றேன். சரிங்க, நீங்க ஒத்துக்காதீங்க சார். அவர் அப்படி இதுக்குமே பேட்டியில சார் சனாதனத்தை முன்னிறுத்தி சார் ஒரே நிமிஷம் நீங்க பாருங்க. நீங்க தேர்தல் போது என்ன வேணா எடுப்பாங்க. நீங்க இப்ப சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் தத்துவ ரீதியாக இதெல்லாம் ஒரு 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பேசுவாங்களான்னா அப்போ பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் அங்கே அப்போ எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக நிற்கும் போது ஓட்டு போடாத கட்சி தான் திமுக அப்படின்னு ஒரு பெரிய வரலாற்று பழிச்சொல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை குறித்தெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படியெல்லாம் வாய்ப்புக்கு இடமே கிடையாது. ஏன்னு கேட்டுக்கோங்களேன். RSS காரர்களை தமிழ்நாட்டு மக்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் அண்ணா வரலாறு சொன்னாங்க. ஆனா இருந்தே ஒரு நிமிஷம், நீ பேசும்போது நான் குறுக்க பேசவே இல்லை. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசவே கிடையாது. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுறேன்னு சொன்னேன். ஆனா நீங்க எதனோ பேசுறீங்க, நான் குறுக்க பேசல. அமைதியா கேளுங்கண்ணா. இவனுக்கு வந்து அண்ணா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுனா அவர் பெரியவர் சொன்ன மாதிரி தான் கேட்கணும். ஏன் குதிக்கிற? உட்காருண்ணா. என்ன நான் நீங்க பேசும்போது ஏதாவது குறுக்க பேசுனா நான் ஏதாவது குறுக்க பேசுனா ஒரு வாரத்தை குறுக்க பேசலையே, அப்புறம் எதுக்கு நான் இந்த வேலை பண்றீங்க? ஆனா உங்க டைம்ல நீங்க பேசுங்க. உங்க டைம்ல நீங்க பேசுங்க. ஆனா உங்க டைம்ல நீங்க பேசுங்கன்ட்ட இந்த டைம்ல நீங்க பேசுங்க. என் டைம்ல நீங்க குறுக்கிடாதீங்க. நீங்க சொல்ல வேண்டாங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா நடந்துக்கணும். நீங்க கண்டிப்பா நடந்துக்கணும். முதல்ல இது கத்தி தொண்டெல்லாம் வலிக்குது, அதனால பேசி அவங்களே அதாவது வரலாற்றில் அப்படி ஒரு பதிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவர் சொன்னாரு, அதாவது வந்து நீங்க நெடுங்காலமா தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னாரு. இங்க திமுக ஒருவேளை மாற்று ஏற்பட்ட பொழுது அது அதிமுகவாக இருந்தது. பாரதிய ஜனதா கனவில் கூட தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுங்கிறத ஆணித்தரமாக நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஒன்று, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சனாதன சித்தாந்தத்தை ஏற்று இருக்கக்கூடிய RSS காரரை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஆதரிக்காதுங்கிற பதிவு தான் வரலாற்றில் நிற்குமே ஒழிய, அவரை தமிழராக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் எப்போ RSSல சேர்ந்தாரோ அப்போ அவர் இழந்துடுறாரு அந்த தகுதியை. அவர் தேசியத்தை நோக்கி நகர்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிந்தனைகள் வேறு, அவருடைய நோக்கம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவரை திமுக வரலாற்றில் என்றும் ஆதரிக்காதுங்கிற பதிவைத்தான் நாங்கள் நிலைநிறுத்த விரும்புகிறோம். எங்களை பொறுத்தவரையில் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க சமூக நீதிங்கிற வார்த்தையை சொன்னீங்க. அப்படிப்பட்டவர்களை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி தான் இந்த ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ். அவரை பத்தி இது மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்ல முடியுமா? நாங்கள் நம்ம பீரியட்ல இருக்கும் பொழுது KR நாராயணன் அவர்களை சுட்டிக்காட்டி நான் சொன்னேன். அவரு பார்வைக்கு தெரியறதெல்லாம் தப்பானவங்களே தெரியுறாங்க. என் பார்வைக்கு அப்துல் கலாம், எங்களோட பார்வைக்கு KR நாராயணன், இப்படி போன்ற தரமான ஜனாதிபதிகள் எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறார்கள். அப்படின்னா யார் என்ன கண்ணாடி போட்டுக்கிட்டு பாக்குறோங்கிறதா இதுல முக்கியமே ஒழிய, நல்லவைகளை யார் எடுத்துக்கிறாங்கிறதா இங்க தெளிவுமே ஒழிய, யாருடைய பார்வையில் என்ன தெரியுதுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அதான் அண்ணா, தயவு செஞ்சு நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் டைமில் நான் தலையிடக்கூடாதுன்னு நான் கம்முன்னு இருந்தேன். நான் என்னோட டைமில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் டைமில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, நான் குறுக்க பேசலைண்ணே. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க. அண்ணன் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் மனசாட்சிக்கு தெரியும் உண்மை என்னங்கிறது. எப்படியெல்லாம் வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குதுங்கிறது வரலாறுல அவருக்கும் தெரியும். இதை எதுவும் புதுசாலாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏன்னா அவர் இங்கே எங்கள் கூடவே இருந்து அதை அனுபவிச்சவர். அவருக்கு அதோட அர்த்தங்கள் எல்லாமே புரியும்னு வச்சுக்கோங்களேன். இன்ற காலத்தின் கட்டாயம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இல்லை. அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி வந்து அவர் நல்லவர் தான், ஆனால் வந்து RSS சித்தாந்தத்தினால் அவர் 16 வயதிலிருந்து, அதனால அவர் நல்லவரான்னு சொல்றது கூட எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த சித்தாந்தங்கள் முழுக்க தமிழர்களினுடைய நலனுக்கு விரோதமாக இருக்கின்ற காரணத்தினால்
உறுதியாக சொல்லுகிறேன், தமிழர்கள் அவரை ஆதரிக்கவில்லை என்கின்ற ஒரு நிலை வாழ்நாளில் ஒரு பழிச்சொல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது.